ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. நம்ம மனோ இருக்கார்ல, அவரு நிஷாவ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. நிஷாவுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க பின்னாடியே வருது. அவங்கள டிஷிம் டிஷிம் பண்ணி ஃபேக்ட்ரியில அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி அவங்க ஆளுங்கலாம் இருக்காங்க. எதுக்கும் நம்ம மித்ரா கிட்ட ஒரு வார்த்தை வந்து ஃபோன் அடிச்சு பேசிருவோம்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட இது மாதிரி அவன் கண்டுபிடிச்சிட்டான் எல்லாத்தையும். பாரதிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவெடு. நான் இப்போ தான் பாரதியை பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவள் எதுவுமே வந்து சந்தேகப்படவே இல்லை. நிச்சயம் நிஷா யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் மட்டும்தான் மோப்பம் பிடிச்சிட்டான். நீ எப்படி இருந்தாலும் அவனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்க, புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷாவோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக அவனை பார்த்துக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கரெக்டாக மனோ அந்த இடத்துல கண் முழிச்சிடுறாங்க. கட்டை அவுத்துட்டு இருக்கிற சேரை வச்சு அவங்கள எல்லாரையும் டிஷும் டிஷும்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஓட விட்டுட்டு இருக்காங்க. டேய் அவன் இங்கே எங்கேயா தாண்டா ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து ஒரு ஃபோன் வந்து கிடச்சிருது நம்ம மனோவுக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம பாரதிக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாரதி வந்து எடுக்கிற மாதிரியே தெரில. ஒரு பக்கம் பாரதிக்கும் ஒரே சந்தேகமாக இருக்குது. மனோ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகாமல் இருக்க மாட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முக்கியமான நேரத்தில் மனோ வந்து எங்கேயோ போயிருக்கானா, இன்னமும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அக்கா அக்கா ஃபோன் எடுக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னது புது நம்பர்லேருந்து ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அக்கா அக்கா நான் மனோ பேசுகிறேன்க்கா, நான் நிஷா ஃபேக்ட்ரியில் தான் இருக்கேன். என்னை வந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யாரையாவது மாமாவை கூட்டிகிட்டு வந்து என்னை காப்பாற்றவாக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஏன்டா என்ன ஆச்சு? அதெல்லாம் சொல்கிறேன்க்கா, அவ தான்க்கா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, வரேன்டா தம்பி நான் உன்னை பார்க்கறதுக்கு, நீ கொஞ்சம் பத்திரமா இருடா, நாங்கள் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாரதி வேற லெவலில் மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆதிக்கு வந்து ஃபோன் அடித்து வெளியில் கூப்பிட்றாங்க. ஆதி அவசரமாக இங்கே வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக ஆதியும் வெளில வராங்க. நம்ம மனோ இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான். தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். சொல்லுமா, நான் என்ன சொல்லணும்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆதி கார் எடுங்க, டக்கு புக்குன்னு கிளம்பலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் மெசேஜ்லேயே வந்து பேசிக்கலாங்கிற மாதிரி நம்ம மனோ வந்து சொல்லியிருக்காங்க. நான் இங்கே தான்க்கா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க கண்ணில் வந்து படலை, தயவு செஞ்சு வந்துடுங்கக்கா, இங்கே ஒரு 10-15 பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு? பாரதி வந்து கிட்ட ஒன்றுமே புரியல. என்னமோ பதட்டமாக இருக்கீங்க. மனோ எதுக்கு அங்கே போனான் நிஷாவோட ஃபேக்ட்ரிக்கு? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக அவனை வந்து 4-5 பேர் வந்து துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியல, அவன் எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து பேச முடியாது, அதனால தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல பாரதி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாரதி பட்டப்படாதீங்க, அவனுக்கு தைரியம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தொழிற்சாலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் அவன் இங்கே தான் எங்கேயோ வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக அந்த இடத்துல ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை வச்சு நம்ம பாரதிக்கு லொக்கேஷனை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. டேய் அவன் இங்கேருந்து யார்கிட்டையாவது எந்த தகவலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக யாரோட ஃபோனை காணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே என்னோடய ஃபோனை வந்து காணும், அது மட்டும் அவன் கையில் வந்து கிடச்சிச்சு, யார்கிட்டையாவது தகவல் சொல்லிட்டானா ரொம்ப கஷ்டமாயிடும்டா. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து கண்ணாப்பண்ணு திட்டிகிட்டு இருக்காங்க. சாரிண்ணே தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன் நம்பர் சொல்கிறா, இப்போ கால் பண்ணுவான், கண்டிப்பாக வந்து ஃபோன் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா மாட்டுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபோனை வந்து அணைச்சி வைக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அணைச்சி வைக்கலான்னு யோசிக்கிறப்ப, அப்புறமேட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, பாரதிக்கு வந்து நான் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சைலண்ட்டில் வந்து போட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோ வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ணா ஃபோன் இங்கே தான் இருக்குது, ரிங் போய்கிட்டே இருக்குது, சத்தம் கேட்கல. இல்லை சத்தம் நல்லாவே கேட்கும். அப்போனா அந்த மனோ தாண்டா அதை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு ஃபோன் அடித்தான்னு தெரியல, தேடுங்கடா அவனை, இங்கேருந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்மளும் இங்கேருந்து போனோம், அவன் யாருக்கு ஃபோன் அடித்தான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, நிஷா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா இனிமேட்டு யாருக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மித்ராவுக்கு திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க. மித்ரா நான் வேலையை வந்து கணக்கு வச்சுதம்மா எங்கள் ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீ அங்கே இருந்து நல்ல விதமாக பார்த்துக்க மாட்டியா? அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அதுக்கெலாம் வாய்ப்பில்லை, இப்போன்னு பார்த்து யார் எங்கே வரப்போகிறா அப்படின்னு சொல்லும்போது, சரி இனிமேட்டு நமக்கு நல்ல காலம்தான் சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமாக ஆதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஆதி வீட்லேயே இல்லை. என்னடா அது ஆதி வீட்டில் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே தூக்கி வரி போட்டுருது. இப்போதைக்கு நம்ம பாரதியாவது வீட்டில் இருக்காளான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்தமே போடாமல் ரூம் கதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாரதியும் வீட்டில் இல்லை. நிச்சயம் அங்கே ஏதோ ஒன்று குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு மித்ரா திருப்பி நிஷாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க.
பாரதியும் வீட்டில் இல்லை, ஆதியும் வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க உன் இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கணும், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, அச்சச்சோ இது மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நிஷாவும் நம்ம மித்ராவும் செமையாக வந்து பயப்படுறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து, அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, இவங்க கிட்ட நான் ஃபோன் எடுத்துட்டேங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, என் தம்பி இப்போ ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கான், ஃபோன் வந்து அவங்க கிட்ட இல்லை, நம்ம அது மூலியமாக தான் வந்துகிட்டு இருக்கோங்கிறது தெரியுதான், இவன் வந்து ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானா, இது எல்லாத்தையும் வந்து அட்டைப்பெட்டிக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா இடத்தையும் தேடியாச்சுனே, அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சுத்தமாக தெரியல. டேய் இங்கே தாண்டா அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், சுற்றி வந்து பாருங்கடா அப்படின்னு சொன்னேன். வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல, டேய் மனோ நாங்கள் வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெளியில் வந்து காரில் வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மனோ வந்து ஏதோ சத்தத்தை அதிகப்படுத்திட்டாங்களா, இல்லை வேறு ஏதோ சத்தம் கேட்டுச்சான்னு தெரில, ஆனால் அவன் அங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு வேக வேகமாக மனோ வந்து ஓடுறாங்க. எல்லாமே வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கடா அவனன்னு சொல்லி வேக வேகமாக வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்கே தான் வந்து ஷட்டர் வந்து திறக்கிற சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் மனோவை பிடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீ எங்களை இவ்வளோ நேரம் வந்து தவிக்க விட்டுருப்ப, எடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் ஒரு பெரிய பைப் இருக்குது, அந்த பைப் எடுத்து மனோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. இன்னொன்று, ஏய் வெளியில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது, இவன் ஃபோன் அடித்து யாரையோ வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே கூட இல்லாத அளவுக்கு எல்லாரும் அமைதியாக வந்து இருக்காங்க. மனோவும் வந்து பிடிச்சிட்டாங்க. ஷட்டருக்கு வெளியில தான் ஆதியிலேருந்து பாரதியிலேருந்து எல்லாரும் இருக்காங்க. எங்கே இருக்கான்னு தெரியலையே, இது வேற பிரம்மாண்டமான இடம் மாதிரி தெரியுதேன்னு சொல்கிறப்ப ஒரு வீல் சேரில் ஏகப்பட்ட கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கள தள்ளிட்டு கரெக்டாக அதை வந்து உதச்சிட்றாங்க. நம்ம மனோ இருக்கிற பொருள் எல்லாம் டப்பு டப்புன்னு விழுந்தோன்னே இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஷட்டரை வந்து தூக்குறாரு. நம்ம ஆதி வேற லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து மாமா நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே என் தம்பி அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து டிஷும் டிஷும்னு அவங்க எல்லாரையும் வந்து சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மனம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு அவரும் வந்து எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில. நிஷா வேக வேகமாக போய் அங்கே போய் நின்று பார்க்குறாங்க. போய் பார்த்தா மனோ வந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஆதி அங்கே வராங்கிற விஷயமும் வந்து தெரியுது. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரில. இப்போ நான் மட்டும் இங்கே நின்னேன்னா அப்புறம் அவ்வளோதான். இப்போதைக்கு சைலண்ட்டாக மனோவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு சொல்லி மனோ பக்கத்தில் வந்து நான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிஷா யாருக்கும் தெரியாமல் அவனை வந்து நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம், டேய் என்ன தாண்டா உன் பிரச்சனை, அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன், இவங்களேருந்து தப்பிச்சு நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வாடாங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோவுக்கு பக்கத்தில் பெட்டியெல்லாம் டப்பு டப்புன்னு விழுவுது. நிஷா தான் தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஆதியும் பாரதியும் சேர்ந்து மனோவை வந்து காப்பாற்றுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.